சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி எக் பேஜோ செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், பட்டை மிளகாய் இது எல்லாமே வெட்டி வச்சிருக்கணும். அது வெட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டுல வச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை தாளிக்கணும். நீங்க ஆன்டி சூப்பரா தாளிக்கிறாங்களா? இந்த தாளிச்சதுக்கு அப்புறம் நீங்க முட்டையை உங்களுக்கு நீங்க வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடியே வேக வச்சோம்னா நானும் இப்பதான் வேக வச்சேன். ஸோ இப்படி தாளிச்சுக்கணும். நம்ம அடுத்து இந்த மாதிரி பூண்டு தண்ணி, லெமன் தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு தண்ணி செய்ய போறோம் நாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம அவங்க எப்படி தாளிக்கிறாங்க. ஸோ இதை இப்போ முணுக்கிக்கணும் நல்லா. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து முணுக்கிக்கணும். அதெல்லாம் கத்த மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தனியா எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையான எண்ணெயும் போடணும். ஆக்சுவலி இது நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நீங்க தாளிச்சுட்டே இருக்கணும். எப்பவுமே நெருப்பு கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அதை வெடிச்சிடும். முட்டை எங்க இருக்கு ஆன்டி தாளிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ ப்ரௌன் கலர்ல வந்துச்சு. ஆன்டி எடுத்து வைக்க போறாங்க. இப்போ அதை ஸ்மெல் பண்ணும்போது வெங்காயம் பஜ்ஜி மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஆன்டி புளி தண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. லெமனும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. அவங்க கரையை கழுவிட்டு இருக்காங்க. வாங்க, நல்லா இருக்கா? நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இப்போ நாங்கள் உப்பு போட போறோம். உப்பு ஆமாம், இன்னும் கொஞ்சம் நிறையா தான் போடுங்களேன். உப்பு கறிஞ்சி இன்னும் உப்பு கறிக்கிறதுன்னு சரி, நல்லா ஒயிட் கலர்ல இருக்கா உப்பு. ஸோ வாங்க அடுத்த வீடியோவுக்கு போகலாம். பார்ட் 2ல சந்திப்போம்.